மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கோமலி போட்ட அந்த கண்டிஷன் அறையில இருக்கிற அமைதியை ஒடிக்கிற இடி மாதிரி வந்து விழுந்துச்சு. வெளியே இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜேஷ் ரொம்பவும் ஆச்சரியத்துல இருந்தான். அவமானத்துல தவச்சுக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் மருமக சொல்றத நம்புறதா வேணாமா, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. மறுபடியும் அந்த நரகத்துக்கு கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்ற மருமகளோட பேச்சு அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை வர வச்சுது. மருமக நம்மள மறுபடியும் நாம திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாளா, இல்ல கூட்டிட்டு போய் என்ன அவமானப்படுத்த பாக்குறாளா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா கோமலி? உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை ஒரு குற்றவாளியா ஆக்க பார்த்தாங்க. அவங்கள மறுபடியும் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்றியே, மறுபடியும் அவங்க அதையே செய்ய மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இது அறிவில்லாத தானே இல்லைங்க, நம்பிக்கை. இதே அத்தை தானே என்ன அவங்களுடைய மருமகளை பார்க்காம என்ன அவங்க பொண்ணா பார்த்தாங்க. அவங்க பண்ண நல்லது எல்லாத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் என்ன மறந்துட சொல்றீங்களா? அவங்க என்ன எந்த அளவுக்கு நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள விட்டுட முடியாது. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் அவங்கள என் கூடவே தான் கூட்டிக்கிட்டு போவேன். கோமலி, நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா அவங்க பண்ண தப்புக்கு என்னாலேயே அவங்கள மன்னிக்க முடியல. நீ இப்போ மன்னிக்கிறேன்னு சொல்றத உண்மையிலேயே என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ உங்க விருப்பம். ஏன்னா அவங்க உங்க அம்மா, ஆனா எனக்கு அவங்க என் அத்தை. இந்த வீட்டுக்கு அவங்க தான் பெரியவங்க. அவங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிலாம் அவங்களுக்கு தண்டனையே என்னால கொடுக்க முடியாது. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கையாலேயே நான் பரிகாரத்தை பண்ண வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். அத்தை, நான் உங்ககிட்ட கேட்க வரல, சொல்ல வந்திருக்கேன். நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. ரெஸ்டாரண்ட்டில் நான் உங்களுக்கு மேடம், நீங்க எனக்கு உதவி தான் வந்து செய்ய போறீங்க. நீங்க இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாதான் நான் அந்த வேலைக்கே போவேன். இல்லனா வாங்க, நாம எல்லாரும் கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்க யாரும் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி கோமலி ஸ்ட்ரிக்டா பேசினதை கேட்டு அதே நேரத்துல தான் மருமக அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. தன்னோட மருமகளை நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவ அவங்கள விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத சூரியகாந்தம் உணர்ந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான் இருந்துச்சு. அமைதியா இருக்கிறத விட இந்த அக்னி பரீட்சையில எப்படியாவது தேர்ச்சி அடையணும்னு அவங்க நினைச்சாங்க. சரிம்மா, நான் வரேன். அந்த ஒத்த வார்த்தையில கோவத்துல ராஜேஷ் அவனுடைய ரூமை விட்டு வெளியில போயிட்டான். கோமலி பெருசா ஒரு பெருமூச்சை விட்டுட்டு மாமியாருடைய அறையை விட்டு வெளியில வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி யாருமே கொஞ்சம் கூட தூங்கவும் இல்ல. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் கோமலி சொன்ன மாதிரி 9 மணிக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் சமையலறைக்கு வந்துட்டாங்க. அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து முறைச்சாங்க. நம்ம எல்லாரையும் இத்தனை நாள் வேலை வாங்கின குரு இப்போ ஒரு சாதாரண வேலைக்காரி மாதிரி அங்க நின்னுக்கிட்டு இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அப்பதான் சமையலறையில நின்னுக்கிட்டு இருந்த மாமியாரை பார்த்து கோமலி சந்தோஷப்பட்டா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து இந்த கிச்சனோட முழு பொறுப்பையும் நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிச்சனுக்கு புதுசா நமக்கு உதவி செய்ய ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்களோட பேரு சூரியகாந்தம். இந்த கிச்சன்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எல்லாருமா சேர்ந்து பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு கத்துக் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி பண்ணாதான் நம்ம கிச்சன்ல வேலையெல்லாம் சரியா நடக்கும். ஓகே மேடம். ஆனா இங்க பாருங்க சூரியகாந்தம், முதல்ல காய்கறி வச்சிருக்கிற அந்த ரூமை நீங்க கிளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு எவ்வளவு வெங்காயம் தக்காளி தேவையோ அது எல்லாத்தையுமே சுத்தமா கழுவி கொடுத்துருங்க. மற்ற வேலை எல்லாத்தையும் ஹெட் ஷெஃப் உங்களுக்கு சொல்லுவாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேட்காதீங்க, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. சரிங்க மேடம். மாமியார் மேடம் அப்படின்னு கூப்பிட்டதும் கோமலியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி வந்தாலும் கூட அவ அத வெளியில காட்டிக்கல. அன்னைக்கு நாள் பூரா சூரியகாந்தம் ஒரு மிஷின் மாதிரி அமைதியா வேலை பார்த்தாங்க. ஒரு காலத்துல யாருக்கெல்லாம் அவங்க வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, யார்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ, இப்போ அவங்க சொல்ல சொல்ல சூரியகாந்தம் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மதியம் சாப்பிட்ற நேரம் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தம் மட்டும் வேலைக்காரங்க சாப்பிடுற தனியா ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தம் அவங்களுடைய பொறுமைய இழந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பழைய அதிகாரத்தை கையில எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துச்சு.
இங்க பாருங்க சூரியகாந்தம், இந்த மசாலால கொஞ்சம் தனியா அளவை குறைச்சி போடுங்க. கோமலி மேடம் சொன்னதை விட அதிகமா போடுறீங்க. 50 வருஷமா நான் இந்த சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே சொல்ல வந்துட்டீங்களா? நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு தனியா போடலனா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா கோமலி மேடம் சொன்ன மாதிரி. எந்த மேடம்? இங்க நான் தான் மேடம். நீங்க எல்லாரும் நேத்து முந்தாநேத்து வேலைக்கு வந்தவங்க. நான் சொன்னதை எல்லாரும் ஒழுங்கா செய்யுங்க. இங்க பாருங்க சூரியகாந்தம், இங்க ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? நீங்க தான் மேடம். அப்படி இருக்கும்போது நான் சொல்றத செய்யுங்க. ஷெஃப் என்ன சொன்னாரோ அதன்படியே மசாலாவை ரெடி பண்ணுங்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இங்க நாங்க வேலைக்கு இல்ல. இது என்னுடைய லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நான் சொன்னதை மதிக்காம இங்க இருக்கிற ஷெஃபுங்க கிட்ட இப்படி அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டியிருக்கும். அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் மாதிரி தோணுச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க துணி எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னங்க அத்தை இதெல்லாம்? எங்க நீங்க கிளம்பிட்டீங்க? என்னால முடியாது கோமலி, என்னை விட்டுடு. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை இப்படி அவமானப்படுத்துறத விட நான் எங்க ஊருக்கு போறதே ரொம்ப நல்லது. உனக்கு நான் குறுக்க வரமாட்டேன். நீங்க குறுக்க இருக்கீங்கன்னு சொல்லல அத்தை. நீங்க பண்ணது தப்பு. முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்க பாருங்க. அப்ப நீங்க பண்ணது தப்பா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட முதுகுல நீங்க குத்துனது தப்புன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க அவமானப்படுறத தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க அவமானமும் என் நம்பிக்கை துரோகமும் ஒன்னா? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்ற? உன் காலில் விழுந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ வயசுல என்னை விட சின்னவ. ஆமா, வயசுல நான் சின்னவ தான். ஆனா நீங்க மனசுல ரொம்ப சின்னவங்க. நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு நாள் வந்தே வரும். அன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்கல்ல, அது வரைக்கும் இந்த தண்டனை இப்படியே தான் இருக்கும். கோமலி இப்பவும் அவளை கடினமா பேசுறத பார்த்து சூரியகாந்தம் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க பண்ண அந்த நம்பிக்கை துரோகம் மருமகளை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அமைதியா அந்த சூட்கேஸை எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. ரெஸ்டாரண்டோட புகழ் 4 பக்கம் பரவுச்சு. மிஸ்ஸஸ் மேனனுக்கு துபாயில இருந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்கான அழைப்பு வந்துச்சு. அவங்க சைட்ல இருந்து பாரம்பரிய உணவுகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அந்த பொறுப்பை அவங்க மொத்தமா கோமலி கிட்ட ஒப்படைச்சாங்க. கோமலி, இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நம்ம கலந்துக்கிட்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வரும். உன்னால தனியா போக முடியுமா, இல்ல உன்னோட துணைக்கு வேற யாரையாவது அனுப்பட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அத்தை, துபாயில ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுக்கு என்னதான் அனுப்ப போறாங்க. அங்க நீங்க கத்துக் கொடுத்த சமையல தான் நான் சமைக்க போறேன். அதான் உங்க பாட்டியோட ஸ்பெஷல் குழம்பு. அது செய்யணும்னா அதோட ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் என் கூட துபாய்க்கு வரீங்களா? நானா? அவ்வளோ தூரம் அந்த மேடையில? நான் வேண்டாமா. நான் உன் கூட நின்றுக்கிட்டு இருந்தா உனக்கு தான் அது அவமானம். நான் பண்ண தப்பு எல்லாரும் சுட்டி காட்டுவாங்க. அத்தை, இதுல அவமானம் எதுவுமே இல்லை. நீங்க என் பக்கத்துல நின்னா அது எனக்கு கௌரவம். என்னோட குருவோடு சேர்ந்து நான் ஒரு மேடையில ஏறி சமைக்கிறத விட கௌரவம் வேற என்ன இருக்க போகுது? நீங்க வாங்க அத்தை. நீங்க வர முடியாதுன்னு சொன்னா இந்த வாய்ப்பை நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். மருமக அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து சூரியகாந்தத்துடைய கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவங்களுக்கு இவ்வளவு மரியாதையை கொடுப்பா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அமைதியா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. துபாயில அது ஃபுட் ஃபெஸ்டிவலோட ஸ்டேஜ். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு முன்னாடி மாமியார் மருமக 2 பேரும் அந்த ஸ்டேஜில் சமைக்க ஆரம்பிச்சாங்க. கோமலி அந்த சமையலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தம் அவங்க கையால் அந்த சமையலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க செஞ்ச சமையலுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சது. அந்த பரிசை வாங்குறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்டேஜுக்கு போனாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வெற்றிக்கு நான் சொந்தக்காரி இல்லை. இது முழுசா என் மருமகளுக்கு சொந்தமானது. என்னோட வாழ்க்கையில நான் தப்பான வழியில போகும்போது என்ன அந்த தப்பான வழியில இருந்து திரும்ப கூட்டிட்டு வந்து அந்த தப்பான வழியில போனதுக்கு எனக்கு தண்டனையை கொடுத்து நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சவ என் மருமக. அவ என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பெரிய குரு. என்ன மன்னிச்சிடு கோமலி அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அந்த ஸ்டேஜில் கோமலி காலில் விழப்போகும்போது
உடனே கோமலி அவங்கள பிடிச்சு காலை விழவிடாம தடுத்துட்டா. ஐயோ அத்தை, என்ன பண்றீங்க? நீங்க என்னோட அம்மா மாதிரி. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதான். ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லல. நீங்க பண்ண தப்ப நீங்க உணர்ந்தா மட்டும்தான் இனிமே நம்ம உறவு நல்லா இருக்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ண. அந்த ஸ்டேஜ்லயே மாமியார் மருமக 2 பேருமே கண்ணுல கண்ணீரோட பாசத்தோட பேசிக்கிறத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் கைத்தட்டி அவங்கள பாராட்டினாங்க. அந்த நொடி அவங்களுக்கு நடுவுல இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் ஒரு நொடியில மறைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு நடுவுல சுத்தமான பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா ராஜேஷ், கோமலி, சூரியகாந்தம், கிராமத்துல இருந்து வந்த ராமாராவ் எல்லாருமே ஹால்ல உட்காந்துக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னையும் மருமகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூரியகாந்தம். நீங்க பண்ண சாதனைய பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, இந்த சந்தோஷத்தை கொடுத்தது என் மருமக கோமலி. அவளாலதான் இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். எப்பவுமே ஈகோ இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்குள்ள. இருந்தா அது நம்மள அழிச்சிடும். அம்மா என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் தப்பா பேசி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு கோமலி உன்னை மன்னிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இல்லடா, அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா என் புள்ளையே இப்படி பண்ற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்காது. கோமலி எனக்கு தண்டனையை கொடுத்து என்ன ஒரு நல்ல மனுஷியாவும் மாத்திட்டாடா. அத்தை, மிஸ்ஸஸ் மேனன் அவங்க ரெஸ்டாரண்ட்ல நம்ம 2 பேரையும் பார்ட்னர்ஸா சேர சொல்றாங்க. சூரியகாந்த கோமலி அப்படிங்கிற பேர்ல புது பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. என்ன சொல்றீங்க? என்னோட பேரு வேண்டாமா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னோட பேரை வைக்க சொல்லு. என் மருமகளுக்கு துணையா நான் எப்பவுமே அவ பின்னாடியே நிப்பேன். என் மருமகளோட வளர்ச்சியை பார்த்து இனி நான் பொறாமப்பட மாட்டேன், சந்தோஷந்தான் படுவேன். என்னம்மா இது? உங்க 2 பேர் பேர்லயும் இருந்தாதான் அந்த ரெஸ்டாரண்ட் பேரை கேட்க நல்லா இருக்கும். ஒருத்தவங்களோட அனுபவமும் ஒருத்தவங்களோட திறமையும் ஒன்னா சேர்ந்தா அந்த வேலை ரொம்ப நல்லபடியா நடக்குமா? சரிடா, நீ சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ல போறேனா? என்ன சொல்றீங்க பார்ட்னர்? சரிங்க பார்ட்னர். அப்படி அந்த நேரம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சூரியகாந்தத்துக்குள்ள இருந்த பொறாம அவங்கள விட்டு போயிடுச்சு. கோமலியுடைய பொறுமையும் பாசமும் அந்த குடும்பத்தை மறுபடியும் மாதிரி மாத்திடுச்சு. வெற்றி அவங்க உறவை உடைக்கல, அவங்களுடைய உறவை இன்னும் பலமாக்குச்சு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு மட்டும் பிறந்த வீடு இல்ல. ஒரு பொண்ணோட வளர்ச்சிய எந்த குடும்பம் விரும்புதோ அந்த குடும்பம் தான் அவளுக்கு உண்மையான பிறந்த வீடு அப்படிங்கறது அந்த குடும்பம் நிரூபிச்சுது.